எப்படி பீகார் மேற்கு வங்காள எலெக்ஷன் எல்லாம் வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்திருந்தாங்களோ வட இந்திய செய்தித்தாள்கள், இப்பொழுது தமிழகத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தினால். அது தவிர இன்னொன்னு, ஏப்ரல் மாசத்துல எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா பேசும் பொழுது அந்த ஹோட்டல்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்களே, அதுக்கு டெல்லியில இருந்து 10 ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாங்க. அது யாருக்கானு தெரியுமா? உத்தரப்பிரதேச ஒருத்தர் ஹிந்தியில வேற கேள்வி கேட்டாரு பாருங்க. அந்த மாதிரி அவங்க டெல்லியில இருந்து வந்தவங்க தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக உறவில். அதை தவிர அவங்க டிஎம்கேனுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி உடையுது, அப்புறம் இவன் பிரசாந்த் கிஷோர் வேற இப்ப விஜயில இருந்து வித்ட்ரா பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆக மொத்தம் தேசிய முக்கியத்துவம் கிடைக்கிறது தமிழக தேர்தலுக்கு, அது இபிஎஸ் சுற்றுப்பயணத்தின் மூலமாக. இன்னைக்கு பாருங்க, அவருக்கு நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை தான் எடப்பாடியும் கடைபிடிக்கிறார் என்ற ஒரு ரீதியில் பார்த்தா ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நரேந்திர மோடி நடப்பார், தடாலும் ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவார். நேற்று பாருங்க எலுமிச்சம்பழம் 3 வாங்குறேன்னு 70 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தேன் நான். இதெல்லாம் பொதுமக்களிடையே கவர்ச்சி செய்யக்கூடியது. அதை எடப்பாடி பழனிசாமி செய்ய ஆரம்பித்து விட்டார். இதன் மூலமாக மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களிடையே ஒரு குஷி மனப்பான்மை வந்து விட்டது. டெல்லியை பொறுத்த மட்டும் அதுதான் பேக்ரவுண்ட் ஃபீட்பேக் ஃபார் எடப்பாடி பழனிசாமி ஊர்வலத்தை பத்தி.